வணக்கம் அன்பு நட்புக்களே. இன்றைக்கி என்ன பதிவுனா, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே சீரழிஞ்சு போச்சு. ரெண்டே காரணம்தான், ஒன்று செல்ஃபோன், ஒன்று சாராயம். இந்த 2 நாள் சிறைச்சாலையிலே கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக போச்சு. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, சாராயம், செல்ஃபோன், இதனால் சிறைச்சாலையின் கைதிகள் எண்ணிக்கை அதிகமாக போயிடுச்சு. சாராயத்தை குடிக்காத, உடம்பு கெட்டு போகும், நல்லா சாப்பிடு, பிள்ளை குட்டிக்கு அந்த காசு கொண்டு போய் 2 பலகாரங்களாக வாங்கி கொடுத்து சிரிப்பு மகிழ்ச்சியில் போய் வீட்டில் இருந்தா யாரும் கேட்க மாட்டேறாங்க. சாராயம் குடித்தா கண்பட்டை வேங்க, வகுறு பசிக்காது, ரத்த வாந்தி வரும், கை கால் நடுங்க கொடுக்கும், அப்படியே வகுறு வீங்கி மண்டையை போட்டு வேணால் யாரும் கேட்க மாட்டேன். ஆஹா ஓடான்றேன். சிந்திச்சு பார்க்கணும். நட்புக்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருமே சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு மிகவும் மோசமாக இருக்குது. இன்னொன்று, இந்த சாராயத்தை குடிச்சிட்டு போய் வாகனத்தில் போய் சாகும் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டுறது எண்ணிக்கை அதிகமாக போயிடுச்சு. சரி, குடிச்சிட்டு போகிற ஹெல்மெட்டாவது போனால் அந்த மூளையினுடைய மூளையை காப்பாற்றலாம்னா ஹெல்மெட்டும் போடுறதில்ல. எதுக்கு வர வண்டியில் அடித்து இன்றைக்கி ஏகப்பட்ட போக்குவரத்து வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், மக்கள் தொகை அதிகரிப்பு, இதனால் அதில் சாவு எண்ணிக்கை அதிகமாகி போச்சு. நட்புகளே, தயவுசெய்து கேட்டாலும் கேட்காட்டி போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாவது மதுவை குடிக்காதீங்க. செல்ஃபோனில் நல்ல விஷயத்தை பாருங்கள், கெட்ட விஷயத்தை அப்புறப்படுத்துங்கன்ட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.